ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். குருமாவை சுட சுட அப்படியே புரோட்டா தான் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். புரோட்டா நல்லா இருக்கும் சார், சப்பாத்தி கோசலாம் இட்லிக்கும் அதாவது முக்கியமாக கல்தவாசிக்கு சூப்பராக இருக்கும். வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் இருக்கணும், மதுரையில் இருக்கும். பெரும்பாலும் குருமானாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வெள்ளை குருமா வந்து வீட்டில் பண்ணும்போது அந்த பக்குவமாக எப்படி பண்ணுறது. இன்றைக்கி மதுரை ஸ்டைலில் பண்ணுற இந்த வெள்ளை குருமா எப்படி ரெடி பண்ண தெரிஞ்சு போகிறோம். இது வந்து பியூர் வெயிட்டில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் சார். இதில் எந்த வித நம்ம ஒரு மிளகா பொடியோ மல்லிப்பொடியோ எந்த விதமான பொடி ஐட்டம் மசாலா ஐட்டங்கள் சேர்க்க மாட்டோம். அதே டைமில் இந்த குருமா பண்ணும்போது இதில் என்ன மாதிரிலாம் காய்கறி போடுறாங்க. நம்ம சேர்க்கக்கூடிய ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டர் பீன்ஸு, அப்புறம் வந்து அரவைக்காக தேங்காய், முந்திரி பருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் தான் அரைக்க போகிறோம். அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி செய்ய போகிறோம். நம்ம ஓகே, அந்த பால் யூஸ் பண்ணும்போது எப்போ யூஸ் பண்ண பால்? நம்ம பால் சேர்க்குறோம், பசும்பால் ஒரு 1/2 லிட்டர் மட்டும். அது எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்னஸ் காண்டியும் அந்த டேஸ்ட் காண்டி தான். மற்றபடி மேஜராக வந்து தேங்காய் அண்டு முந்திரி பருப்பு தான் அதில் மேஜர். இதில் ரொம்ப சிம்பிள் தான், மொத்தமே 4 ஸ்டெப்பு. இப்போ வெள்ளைக்குருமாவில் என்ன ஸ்பெஷல் ஹைலைட் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பொடியே சேர்க்குறது, மிளகா பொடியே சேர்க்குறதில்ல, ஒரு சின்ன ஒரு பச்சை மிளகா காரம் தான். வாசத்துக்கு வந்து புதினா போடுறாங்க. நம்ம சமைக்குமா அடிக்கடி ரிப்பீட் ஆகிற ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த புதினா சார். அந்த புதினா வாசத்துக்கு நிறைய இடத்துல கண்டிப்பாக ஒரு ஃப்ளேவர் கண்டி சார். ஆமாம் சார், ஃப்ளேவர் கண்டி. வாங்க இந்த ரெசிபி பற்றி நம்ம நிறைய விஷயம் கேட்டுக்கலாம். இந்த ரெசிபி நம்ம சொல்லி தர போகிறாங்கன்னா திரு சரவணன். அவரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வேலவன் கேட்டரிங் சொல்லி நடத்திட்டு வராரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பியூர்லி ஒரு மைல்டான ஒரு குருமா இது. இதில் வந்து ஒரு புரோட்டாக்கு, ஒரு சப்பாத்திக்கு, ஒரு பூரிக்கு, ஒரு ஆப்பம் எல்லாத்துக்குமே ஒரு சைட் டிஷ்ஷானது. ரொம்ப எனக்கு காரஞ்சாரமாக வேணாம், ஒரு சால்னா டைப்பில் வேணாம், எனக்கு ஒரு சொதி மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். உங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு அல்டிமேட்டான ஒரு ரெசிபி. வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார், குட் மார்னிங் சார். வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார்? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் சார். ஓகே, ஆனால் பட்டர் பீன்ஸ் வந்து போட்டாலே அது ஒரு ஆமாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் சார். பட்டர் பீன்ஸு, அந்த உருளைக்கிழங்கு, இது வேர்க்கலை மாதிரியே இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பட்டர் பீன்ஸ். இங்கே பாருங்கள், அதுவும் பர்டிகுலர் இந்த மாதிரி குருமாக்கெல்லாம் தி பெஸ்ட்டு சார், தி பெஸ்ட். ஓகே, அப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். தேவையான பொருட்கள் வெஜ்ஜு பால் குருமா இன்றைக்கி ரெசிபி செய்ய போகிறோம். நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேங்காய் எண்ணெய் 300 ml, கேரட் பீன்ஸ் வந்து 150, உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, பட்டர் பீன்ஸ் வந்து 150 கிராம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் 400 கிராம், இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூனு, பச்சை மிளகா வந்து சும்மா ஒரு 5 பச்சை மிளகா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வச்சுருக்கோம். அது வந்து ஒரு 2 கிராம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, சோம்பு, இதில் எல்லாமே வந்து ஒரு 2 கிராமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி கூர்னை அரைச்சி வச்சுருக்கோம். முந்திரி கூர்னை வந்து ஒரு 200 கிராம், 2 தேங்காய், ஒரு 1/2 லிட்டர் பசும்பால், உப்பு வந்து தேவையான அளவு, புதினா வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு. இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. இந்த தேவையான பொருட்கள் பேசிக்காக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் தான். ஆமாம் சார். ஆனால் நீங்கள் நம்ம சமைக்குமா அடிக்கடி ரிப்பீட் ஆகிற ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த புதினா சார். அந்த புதினா வாசத்துக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒரு ஃப்ளேவர் கண்டி சார். ஆமாம் சார், ஃப்ளேவர் கண்டி. நீங்களாம் வீட்டில் புதினா போடுவீங்கன்னா தெரியாது, ஆனால் இங்கே புதினா போடுறாங்க. அது எப்போ யூஸ் பண்ணான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு நம்ம பற்ற வச்சு நம்ம ஆயில், கோகோனட் ஆயிலாம் சேர்த்து நம்ம தேங்காய் தான். சரி, இந்தாங்க நான் அடுத்த உங்களுக்கு எல்லாமே அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ தாலி போட்டலாமா? இல்லை சார், தாலிப்பு வந்து இது வந்து நம்ம இப்போ போடலை. நம்ம நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ஆரம்பத்தில் போட்டு அந்த மாதிரி பண்ணலை. இது வந்து நம்ம ஃபைனலாக தான் போடப்போம். ஏன் அப்படின்னா இப்போயே நம்ம போட்டோம்னா பட்டக்கிழங்கு போட்டோம் அந்த கலர், இந்த ஒயிட்னஸ் கிடைக்காது. அதனால் வந்து நம்ம இறக்கிட்டு எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக இறக்கையில் தான் அதை நம்ம போடப்போம். திருப்பி தேங்காய் தாலி போடுறோம்? இல்லை சார், நம்ம இப்போ தாளிக்கிறது வந்து நெய்யில் தாளித்து அப்படியே நம்ம மேலாப்பில் இறக்கிட்டு போட போகிறோம். ஓ, நெய்யில் தாளித்து அப்படியே இறக்கிட்டு போட போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ணதில்லை நெய்யில் போட்டு. முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது கோகோனட் ஆயிலில். ஓகே. ஃபினிஷிங் பண்ணுறது நெய்யில். அந்த நெய் போடும்போது இந்த தேங்காய் எண்ணெய் போடும்போது உங்களுக்கு அந்த வேரியன்ஸ் தெரியாது? இல்லை சார், தெரியாது சார் உங்களுக்கு. இறக்கையில் நம்ம தேங்காயோட ஃப்ளேவர் தான் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் தான் மெயின். நம்ம இறக்கையில் தான் நெய்யில் தாளித்து நம்ம போடுறோம். நம்ம அப்படிங்கிற ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. அப்போ ஃபஸ்ட் வெங்காயம் சார். வெங்காயம், பச்சை மிளகா, நெக்ஸ்ட் பச்சை மிளகா. இந்தாங்க. ஓகே, கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் புதினா.
இப்போ வதனோட புதினா போடுறோம். அதனால போதும் சார். புதினா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம், அது என்ன விஷயம்? இல்லை ஃப்ளேவர் தான் சார். நம்ம ஃப்ளேவர் காண்டி அந்த புதினாவோட மனம் கமகமன்னு இருக்கும். உங்களுக்கு அந்த குருமா அந்த டேஸ்ட் வந்து ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் அந்த ஃப்ளேவர் இருக்கும். அதுக்காண்டி தான் புதினா நம்ம சேர்க்குறோம். அந்த வாசனை தான் ஃப்ளேவர் தான் ஃப்ளேவர். ஸோ இந்த வெங்காயம் வதங்குற பக்கமும் இருக்கா? ஆமாம் சார். இது வந்து ரொம்ப நம்ம பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி வதக்கிடக்கூடாது. ஏன்னா அது வந்து நம்ம அந்த மாதிரி வதக்கணும்னா கலர் மாறிடும். ஸோ நமக்கு வந்து பியூர் ஒயிட் குருமா அப்படிங்கிறனால இது வந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு 50% நம்ம வதக்கினா போதும். அதுக்கப்புறம் 40 to 50. ஆமாம், ரொம்ப நம்ம செவக்க விட்டுறக்கூடாது. சரி, ஓகே. அப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிட்டுருக்கோம். இந்த பதத்துக்கு கரெக்டாக செவக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ். அந்த பாத்தோட நம்ம அப்படியே நிப்பாட்டி நம்ம அடுத்து நெக்ஸ்ட் புதினா போயிடலாம். ஸோ அந்த புதினா வாசத்துக்காக சும்மா ஒரு அரை கைப்பிடி இருக்கும். ஒரு கைப்பிடி போதும். இப்போ இந்த புதினா போட்டாச்சு. இதுக்கப்புறம் அடுத்து வந்து இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன். இஞ்சி பேஸ்ட் ஒரு ஸ்பூன். ஓகே, நாங்கள் ரெண்டுமே நான் கொடுத்துறோம். இஞ்சி பேஸ்ட் ஒரு ஸ்பூன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன். ஓகே. இதுக்கப்புறம் இது நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம அந்த தேங்காய் முந்திரி பருப்பு தேங்காய் பேஸ்ட். சரி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த தேங்காயும் இந்த முந்திரியும் அரைச்சி போடுறோம். இதை அரைக்கிற பக்குவம் என்ன, இதில் எவ்வளோ போட்டு அரைச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்ல ஒரு டைம். சார் இப்போ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ப்ளஸ் தேங்காய் ரெண்டுமே போட்டிருக்கோம். நம்ம ஆக்சுவலாக தனித்தனியாக அரைக்கலாம். நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். 2 தேங்காய் போட்டிருக்கோம். இதில் வந்து முந்திரி பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ முந்திரி பருப்பு போட்டிருக்கோம். ஸோ ரெண்டையும் வந்து மிர்ஜா இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டென்சிட்டிக்காண்டி தான், அந்த கொலவளப்பு தன்மைக்காண்டி தான். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ஒரு முந்திரி பருப்பில் ஒரு நல்ல டேஸ்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த தேங்காய் பால் அந்த முந்திரி டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அதான் போடணும். சரி, இன்னொன்று அந்த பேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சிருக்கு. நல்லா நைஸாக இருக்குல்ல? நல்லா நைஸாக இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா குறைன்னு அரைச்சி போடுவாங்க, சில பேர் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போடுவாங்க. ஸோ இந்த ஒரு பக்குவத்தை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இங்கே அரைச்சி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக தான் இருக்குது. இதே உடுப்பி போட்டுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு 5% வந்து குறைன்னு அரைச்சி போடுவாங்க. இப்போ இது போடும்போது கொஞ்சம் கொதிக்கணுமா? ஆமாம் சார், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நம்ம ஏற்கனவே வேக்காடு கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம கேரட் பீன்ஸ்லாம் வேக்காடு கொடுத்து வச்சுருக்கோம். அது அதில் அப்படியே போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். சரி, ஓகே. வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் போட்டுருக்கோம். இப்போ நம்ம பேஸ்ட் போட்டாச்சு சார். நல்லா கொதிக்குது. இது ரொம்ப கலர் மாற விடாமல் லைட்டாக நம்ம அடுத்து வந்து நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி. சரி, ஓகே. போதும் சார். ஓகே, போதும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம அந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு வேக வச்சு தான் யூஸ் பண்ணுறோம், ரைட்டா? ஆமாம், ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டோம். ஓகே, வேக வச்சுட்டோம். இப்போ போட போகிறோம் உருளைக்கிழங்கு. ஓகே. ஓகே. ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கும் வந்து இப்படி நசுக்கி போடுறீங்க. அதுக்கு என்ன காரணம் இப்படி நசுக்கி போடுறது? ஸோ கொஞ்சம் அந்த உங்களுக்கு கொலகொலப்பு டென்சிட்டி கிடைக்கும். அதுக்கு தான் அந்த திக்னஸ். ஒன்லி தேங்காய் பேஸ்ட் மட்டும் இல்லாமல் அந்த உருளைக்கிழங்கும் ஸ்மாஷ் பண்ணும்போது அந்த கிரேவியோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு மட்டும் முழுசாக தனியாக இருந்ததுன்னா அது வந்து குருமாவுக்கு வந்து எடுத்து இருக்காது. முக்கியம் இந்த குருமாவுக்கு வந்து நீங்கள் இந்த பச்சை பட்டாணி போட மாட்டீங்களா? சார் பச்சை பட்டாணி இல்லை சார், பட்டர் பீன்ஸ் தான் போடுறோம். பட்டர் பீன்ஸ் நம்ம வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பட்டாணி வேக வச்சு போடுவோம். ஏன்னா அந்த பச்சை பட்டாணி வேக வச்சு தண்ணியோடய அந்த உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி போடும்போது அந்த ஒரு குருமாவோட டேஸ்ட் கொடுக்கும். அதை கேட்டேன். சரி, அது புது அனுபவம். ஓகே, வெரி குட். கேரட் பீன்ஸ். ஸோ கேரட் பீன்ஸ் போடுறோம். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு நீங்கள் போடும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகிறதுக்கு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி போடலாம். கேரட் பீன்ஸ் சார். ஓகே. இந்த பட்டர் பீன்ஸ் இந்த வேக வச்சு போடுறதுக்கு என்ன காரணம்? ஏன் நம்ம அப்படியே போட்டு பண்ணக்கூடாது? சார் இல்லை சார், கலர் வந்து உங்களுக்கு மாறிடும் சார். இதுலேயே நம்ம வேக்காடு கொடுத்தோம்னா கலர் மாறிடும். இதான் முக்கியமான விஷயம். அதனால தான் வந்து தனியாக வேக வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அந்த வேக வைக்கிறது ரொம்ப நேரம் வேக வைக்கிறதுலாம் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன குவான்டிட்டி நம்ம பண்ணுறோம்னா நம்ம அப்படியே ரேட்டாக போட்டுறோம். நம்ம இப்போ நம்ம ஒரு பெரிய வால்யூம் நம்ம கேட்டரிங் பண்ணுறோம், ஒரு மேரேஜ் ஆர்டர் பண்ணுறவங்கள தனியாக உருளைக்கிழங்கு, பட்டர் பீன்ஸு, கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வேக்காடு கூட தனியாக வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம அப்படியே அந்த தேங்காய் அரவை போட்ட உடனே நம்ம அப்படியே போட்டுறோம். சரி, ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் குருமா ரெடி. அதாவது இந்த இடத்துல ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்குறது ரைட்டுங்களா, அப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் தேங்காய், முந்திரி பருப்பு. சரி, ஓகே. நல்லா கொதி வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டு தான் உப்பு போடணும். முக்கியமான விஷயத்தில் உப்பு முதலே போட்டக்கூடாது.
ஏன் என்ன காரணம்? உப்பு போட்டோம்னா தேங்காய் போட்டோம்னா அது ஒரு மாதிரி திரளாக வர ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து உப்பு வந்து நம்ம வந்து ஏற்கனவே இந்த வேக்காடு உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் தனியாக நம்ம உப்பு போட்டு தான் வேக்காடு கொடுத்து இறக்கிருக்கோம். ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம இந்த திரும்ப நம்ம உப்பு போடுற இந்த இதுக்கு அப்படிங்கிறத இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலும் உப்பு மட்டும் கடைசியாக நம்ம கடைசியாக உப்பு போடுறதுல ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக சார். ஃபைன். கருவேப்பிலை போட்டலாமா? நான் போடுறேன் சார். காலையிலேயே எங்களுக்கு வந்து சூடாக இடியாப்பம் ரெடியாக இருக்குது. இடியாப்பத்தோட இந்த வெள்ளை குருமா. ஆமாம் சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். சப்பாத்தி சூப்பராக இருக்கும். ஓகே. இடியாப்பம் சப்பாத்தி ஆப்பம் மூணுக்குமே பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஆமாம் சார். இன்னும் கொதிக்கணுமா எப்படி? இல்லை சார், அவ்வளோ சார். தேங்காய் நம்ம போட்டுருந்தோம்னா தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான், ஓரளவுக்கு போட்டு நம்ம ஏன்னா காயெல்லாம் நம்ம ஏற்கனவே வேக்காடு கொடுத்தா உள்ளே போட்டிருக்கோம். சரி. அதனால் ரொம்ப அந்த பச்சை வாடை மாறினதுக்கப்புறம் அப்படியே நம்ம இது பண்ணிடலாம். அதாவது அந்த தேங்காய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, அந்த தன்மை மாறக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல எதுக்காக நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு, நான் கூட மறந்துட்டேன். இந்த தேங்காய் ரொம்ப நாள் கொதிக்க என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டேஸ்ட்டை மாற ஆரம்பிக்கும். கரெக்டாக அந்த தேங்காய் போட்டிங்கன்னா அந்த ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ கரெக்டாக குக் பண்ணி மட்டுமே இறக்குனா மட்டும் போதும். அப்போ தான் அந்த தேங்காயோட தன்மை தெரியும். அதான் விஷயம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இறக்கிட்டு நம்ம தாளிப்பு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்படியே ஒரு தாளிப்பு நெய்யில் போட்டு அப்படியே மேலே இது ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன். நான் கம்மி ஹெல்ப் பண்ணுறேன். அப்பா இந்த குருமா எடுத்து வச்சிடுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம மாற்றியாச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நெய்யில் தாளி போடுறோம். இந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml நெய். இதில் வந்து என்னென்ன வச்சுருக்கீங்க? சோம்பு, பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ. சரி, ஓகே. அப்படியே போட்டுருமா? ஓகே, டன். சோம்பு, ஓகே, அன்னாச்சிப்பூ. ஓகே. நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நல்லா பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா? பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம இறக்கி அந்த அப்படியே தாளிப்பு அடிச்சிடலாம். அப்படியே சரி, மாற்றிடலாம். இறக்கி வச்சுட்டு பால் குருமால நல்லா பொரிஞ்சு வந்து இப்போ தாலி போட்டாச்சு சார். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த பால் காய்ச்சி வச்சுருக்கோம். இந்த பால் வந்து இந்த ஒயிட்னஸ் காண்டியும் ஒரு டேஸ்ட் காண்டியும் அதை மட்டும் ஊற்றிட்டு உப்பு போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நான் அந்த காய்ச்சின பால் தான் கடைசியாக ஊற்றுறோம், இல்லை கொஞ்சம் பச்சை பால் யூஸ் பண்ணுறோம். அது வந்து கொஞ்சம் முன்னாடியே ஊற்றி கொதிக்க விடலாமா கேட்குறேன்? இல்லை சார், நம்ம காய்ச்சியே ஊற்றுறது பெஸ்ட். என்ன காரணம்? அது இல்லை, பால் நம்ம ஏற்கனவே தேங்காய் எல்லாம் போட்டுக்கனால நம்ம இதுவும் ஊற்றி நம்ம பச்சை பாலை ஊற்றி அது ஒரு மாதிரி தருதெல்லாம் வந்துடக்கூடாது. இன்னொன்று டேஸ்ட் மாறும். காய்ச்சி வச்சோம்னா அந்த பாலோட பச்சைவாடையும் போயிடும். இதுலேயுமே வந்து நம்ம பயப்பட தேவையில்லை, தைரியமாக நம்ம இது பண்ணலாம். சரி, ஓகே, ஃபைன், டன். பால் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், குருமா ரெடி. குருமா ரெடி சார். சாப்பிட வேண்டியதான். சாப்பிட வேண்டியதான் சார், தைரியமாக சாப்பிடலாம். வேலவன் கேட்ரிங் குருமா ரெடி. மதுரை. நான் இதுமாதிரி நெய்யில் தாளிச்சு கொட்டிருந்தேன்ல குருமா. நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தேங்காயில் தாளிச்சு கொட்டுவேன். ஆனால் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது ஃபஸ்ட் டைமும் வந்து நல்லா இருக்கும். அந்த மனம் நல்லா கமகமன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதை நல்லா இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ். டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணலாம் சார். உப்பு மட்டும் லைட்டாக போடணும் சார். உப்பு போடணும். அவன் கடைசியாக உப்பு போடணும் முதல்ல சொல்லியிருந்தேன். நான் மறந்துட்டேன். பார்த்தீங்களா, டப்புன்னு இடியாப்பம் வச்சுட்டேன் கையில். எனக்கு இந்த இடியாப்பம் ரெடியாக வச்சுருக்கோம். ஆமாம் சார், சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். சூப்பர். அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் என்ன பீன்ஸ் அது? பட்டர் பீன்ஸு. இன்னும் கொஞ்சம் குருமா மட்டும் விடுங்களேன். இன்னும் கீழே விடுங்க. நீங்கள் எல்லாம் இடியாப்பம் மேலே விட்டீங்க, இங்கே கீழே. அப்போ தொட்டு சாப்பிட்றது, மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது நல்லா இருக்கும். பரோட்டா மாதிரி அதில் பெசஞ்சு அடிக்கலாம் சார். பரோட்டா மாதிரி பெசஞ்சு அடிக்கலாம். ஓகே, சூப்பர். இதில் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைல்டான ஒரு காரம். ஆமாம், லைட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கடைசி அந்த பால்லாம் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காயோட இனிப்பு தன்மையும் அந்த தேங்காயோட ரியல் இனிப்பு தன்மையும் அதுக்கப்புறம் அந்த பால் ஊற்றும் போது அந்த டேஸ்ட் ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். சூப்பர். தேங்க்யூ சார். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டில் இந்த பசங்களை இருப்பாங்களே, குழந்தைங்களாம், அவங்க வந்து எனக்கு இந்த குழந்தை சாப்பிட மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைமில் இதை செஞ்சு கொடுங்க. ஐம் ஷூர் டெஃபினட்டாக இந்த வெள்ளை காய்கறி குருமா நீங்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. தி பெஸ்ட் ரெசிபி. தேங்க்யூ சார். வெரி குட் ரெசிபி. தேங்க்யூ. எனக்கு உங்கள் நம்பரில் கொடுங்க. வணக்கம், நான் உங்கள் மதுரை வேலவன் கேட்டரிங் சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த ரெசிபி பார்த்தீங்கன்னா
வெள்ளை பால் குருமா பண்ணியிருந்தோம் நம்ம. இது வந்து இடியாப்பம் வித் சப்பாத்திக்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இடியாப்பத்துக்குலாம் தேங்காய் பால் சாப்பிட்ருப்பீங்க, இல்லை சொதி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ வெள்ளை குருமா வச்சு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி நிறையா சைவத்துலேயும் நிறையா விதவிதமான சமையல் செய்யும் அப்படின்னா நீங்கள் எங்களை கூப்பிடுங்க. மதுரையில் தான் இருக்கோம் நாங்கள். வேலவன் கேட்ரிங் 9842373007. ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச். சூப்பரான குருமா. தேங்க்யூ சார். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் வீட்டு சைடில் எதனா ஃபங்க்ஷன் எதனா வந்ததுன்னா டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். தரமான சாப்பாடு சைவமாக இருக்கட்டும் அசைவமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம சரவணனை வந்து கலக்குவார். தேங்க்யூ சார். 100%. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care. தேங்க்யூ.